ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, அடுத்தவரோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொண்டிருக்கிறாய் தங்கமே. வேண்டாம், நான் சொல்வதை கேள். இந்த உலகத்தில் சிறந்தவன் நீதான். இதை எப்போதும் நீ நம்பணும், அதை ஏற்றுக்கொள்ளணும். உனக்கு நீயே ஆறுதல் கூறும் மனதைரியம், நம்பிக்கை இருந்தால் அனைத்தையும் நீ கடந்து போய்விடலாம். நம்பிக்கை துரோகம் நம்பாத ஒருவரிடம் இருந்து கிடைக்காது. நீ அதிகம் நம்பியவர்களிடம் இருந்து மட்டும்தான் கிடைக்கிறது. செல்வமே, இறுதி வரை நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது, எதற்காகவும் நம்பிக்கை இழக்கக்கூடாது. அதிகாலையிலேயே உன் சாயி ஏன் இதை பற்றி பேசுகிறேன் என்றால், நீ மனம் நொந்து இருக்கிறாய். அழகான விடியலாக விடிந்துள்ளது, உனக்கான நாளாக விடிந்துள்ளது. ஆனால் நீ எதிர்மறையாக நினைத்து கொண்டிருக்கிறாயே. வேண்டாம் தங்கமே, வேண்டவே வேண்டாம். உனக்கு நல்ல நாள், அருமையான நாள். நான் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கோ. நிச்சயமாக இன்று இரவுக்குள் நீ நினைத்தது நல்லபடியாக நடந்தே தீரும். வாழ்க்கையில் கஷ்டங்கள் மிகவும் வலிமையானது தங்கமே. அதைவிட வலிமையானது நீ உன்மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை. நம்பிக்கையை இழந்து எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்காமல், இது முடிவு இல்லை, ஒரு சிறிய வளைவுதான் என்று எண்ணி நீ முன்னேறணும் வாழ்க்கையில். சிலரின் மீது கொண்ட நம்பிக்கை தோற்றுப்போக ஆரம்பிக்கும் இடத்தில்தான் உன் அன்பு குறைய ஆரம்பிக்குது தங்கமே. மகத்தான காரியங்களுக்கு மகத்தான நம்பிக்கைகள் தான் பிறப்பிடும். எத்தனை கைகள் உன்னை கைவிட்டாலும் உன் நம்பிக்கை உன்னை கைவிடாது தங்கமே. உன் நம்பிக்கை குறையும் போது எதிரிகளை நினைச்சுக்கோ, துரோகிகளை நினைச்சுக்கோ. மலையை பார்த்து மலைத்து விடாதே. மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலடியில் கீழ். தங்கமே, உலகத்திலேயே ரொம்ப விலை உயர்ந்த விஷயம் நம்பிக்கை. அதை அடைய வருடங்கள் ஆகலாம், அது உடைய சில நொடிகள் போதும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆனால் ஒருவரின் ஏமாற்றத்திற்கு முக்கிய காரணம் கூட இந்த நம்பிக்கை மட்டும்தான். ஆம் தங்கமே, நீ அமைதியாக உழைத்துவிடு, கடினமாக உழைத்துவிடு. உன்னுடைய வெற்றி உனக்காக சத்தமிடும் தங்கமே. நீ நிலவுக்கு குறிவை. ஒருவேளை நீ தோற்றாலும் நட்சத்திரங்களில் கால் பதிப்பாய். நிரந்தரமானவரைப் போல கனவு காண். ஆனால் இன்றே இறப்பவர் போல் வாழ்ந்துவிடு. பாதையை கண்டுபிடி அல்லது பாதையை உருவாக்கு. எப்போதும் செய்ய முடியாத வேலையை செய்ய முயற்சி செய்து கொண்டு இரு. ஏன்னா அப்போதுதான் அதை எவ்வாறு செய்வதுன்னு நீ கற்றுக்கொள்ள முடியும். நம்பிக்கை மட்டும்தான் பயத்தை விட வலிமையானது. நம்பிக்கை நம்பிக்கை என்று இன்று நம்பிக்கையை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உனக்கான நம்பிக்கை வேண்டும். சாயதை அறிவுறுத்துகிறேன். நம்பிக்கை கொள் தங்கமே, வெற்றி பெற்று விடுவாய். நீ வாழ்க்கையில் செய்யும் மிகப்பெரிய தவறு என்னன்னா, தவறு நடந்துவிடும் என்று பயப்படுவதுதான். ஏன் தவறு நடக்கிறது? உன் நம்பிக்கை இருக்கும் வரை, உனதான தன்னம்பிக்கை இருக்கும் வரை நீ பயப்பட தேவையே இல்லை. தவறு நடக்காது. நீ எதை தொடர்ந்து செய்கிறாயோ அதுவாகத்தான் ஆகிறாய். எனவே திறமை என்பது ஒரு செயல் அல்ல, அது ஒரு பழக்கம். உன் தவறுகளிலிருந்து மீண்டெழுந்து பின் நிகழ்வதுதான் வெற்றி. அன்றாட பழக்க வழக்கங்கள் சிலவற்றை மாற்றிக்கொள்ளாமல் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை எதிர்பார்க்கவே முடியாது. செல்வமே, நான் அடிக்கடி சொல்வது கூட இந்த ஒரு விஷயம்தான். தோல்விக்கு இரண்டு காரணங்கள் தான். ஒன்று, நீ யோசிக்காமல் செய்வது. இரண்டு, யோசித்து பின்னும் செய்யாமல் இருப்பது. நீ எப்படியாக நினைக்கிறாயோ அதையே தான் அடைவாய். எனவே வேண்டியதில் மட்டும் நீ கவனம் செலுத்து. நீ உண்மையிலேயே வாழ்க்கையை விரும்புகிறாய் என்றால் நேரத்தை வீணாக்கக்கூடாது. ஏன்னா நேரத்தால் உருவானது தான் உன் வாழ்க்கை. நீ உன்னால் முடியும் என்று நினைத்தாலும் முடியாது என்று நினைத்தாலும் அதுதான் தங்கமே சரி. தங்கமே, ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. என்னடா வாழ்க்கை இதுன்னு தயவு செய்து புலம்பி விடாதே. திடீர் என்று நீ நினைச்சு பார்க்காதபடி எல்லாம் உன் வாழ்க்கையில் மாற்றம் அடையும். உன் வாழ்க்கை ஒரு கோட்டில் பயணிக்கவில்லை தங்கமே. ஏறி இறங்கி மெல்ல மெல்ல மேலே ஏறிக்கொண்டே இருக்கும். நீ உடைஞ்சு போகக்கூடாது. அந்த நேரத்தில் என்னடா இப்படி ஆயிடுச்சேன்னு ஓரமாக ஒதுங்கவும் கூடாது, சுருண்டு படுக்கவும் கூடாது. எல்லாத்துக்கும் ஒரு ஒளி, ஒரு வழி உண்டு. பிரச்சனை தீர்க்கும் வல்லமை உன்னிடம் எங்கேயோ ஒரு இடத்தில் இருக்கிறது. அந்த சூட்சுமத்தை தான் நீ கண்டுபிடிக்கணும். மற்றவரெல்லாம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று மட்டும் நினைத்து விடாதே. அவர்களுக்கும் பிரச்சனைகள் உண்டு.
ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அதனையும் கடந்துதான் வந்திருப்பார்கள். தங்கமே, இந்த உலகம் எப்போதும் உன்னை சிரித்து கொண்டே இருக்க விடாது. நல்லா தெரிஞ்சுக்கோ. அழ வைக்கும், கதற வைக்கும், துரோகத்தை காட்டும், வழி எல்லாம் காட்டும். அதையே நினைத்து கொண்டிருந்தால் வாழ்க்கையை எப்படி வாழ்வது? அதுவே உன்னை வேறு இடத்திற்கு சென்றுவிடும். தங்கமே, தங்கமே, என்னுடைய அருளால் நல்லதொரு அழகான நினைவுகளை நீ பார்க்காத வண்ணத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு மாற்றத்தை ஏற்படுத்த செய்வேன். எதுவும் முடிந்து விடவில்லை. இங்கே எல்லாம் எல்லோருக்கும் கிடைக்கும். என் பிள்ளையான உனக்கும் கிடைக்கும். அதுவரை அமைதியாக இரு, பொறுமையாக இரு, தன்னம்பிக்கையோடு இரு. எப்போதும் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கே என்று நினைச்சுக்கோ. இதுவும் கடந்து போகும் என்று நினைத்து எப்போதும் சந்தோஷமாக இரு. நல்லதையே நினை, நல்லதையே நடக்கும். நம்ம மட்டும் ஏன் நல்லவளாக இருக்கணும் அப்படின்ற நீ நினைக்கிறாய் அல்லவா? ஒரு நிமிடமாவது அதை பற்றி அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. சந்தேகம் தரும் எண்ணங்களை நீக்கி நம்பிக்கை தரும் எண்ணங்களை சேர்த்தால் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உன் மனதின் சாவியை நீ வைத்து கொண்டால் உன் வாழ்க்கையில் சுதந்திரத்தை உன்னால் உணர முடியும். மற்றவங்க கடுமையாக விமர்சிக்கும் போது பொறுமையாக இருப்பவர்கள் கோழைகள் இல்லை, ஒற்றுமையை விரும்புவார்கள். நேரத்தை வீணடிப்பது பணத்தை வீணடிப்பதற்கு சமம். நீ ஏதாவது என்றால் அழுது விடுகிறாய். உடனே உன்னை கோழை என்று நினைத்து விடுகிறார்கள். அந்த இடத்தில் சொல், நான் அழுவதால் கோழை அல்ல என்று. அதீத பாசத்தை கொட்டி விட்டீர்கள், ஆனால் வழி தரும்படி வார்த்தைகளில் கொட்டி விட்டீர்கள். அதனால் நான் அழுதேன் என்று சொல்லு. நான் கோழை அல்ல என்று மட்டும் சொல்லு. கோழை என்றால் நான் நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு வாழ முடியாது என்று சொல்லு. நான் உழைக்கிறேன், பலன் எனக்கு கிடைக்கும். நீங்கள் யார் சொல்லியும் எனக்கு எதுவும் ஆகாது என்று தைரியமாக சொன்னி சாயின் பிள்ளை. பணமும் வேண்டும், நல்ல குணமும் வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படு. தோல்வி அடைந்தால் விமர்சிப்பார்கள் என்று பயந்து முயற்சி கூட செய்யாமல் இருப்பது மிகப்பெரிய தோல்வி. உன் எண்ணமும் பேச்சும் செயலும் ஒரே மாதிரி இருந்தால் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும், அழகாக இருக்கும். செய்யும் வேலையை மகிழ்ச்சியாக செய்தால் வெற்றி மேல் வெற்றி உன்னை வந்து சேரும். தங்கமே, நல்லா தெரிஞ்சுக்கோ. கவலையை தீர்க்க வேண்டுமென்றால் அதன் ஆணி வேறு நீ கண்டுபிடிக்கணும். பேச வேண்டிய நேரத்தில் மட்டும் பேசினால் உன் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். தன்னம்பிக்கை இருந்தால் தான் குறுகிய வட்டத்திலிருந்து வெளியில் வந்து மகிழ்ச்சியாக வாழ முடியும். எனவே சவால்களை தைரியமாக எதிர்கொண்டால் உன் மனம் உறுதியடையும். தங்கமே, கவலையே படாது, கவலையே படாதே. வாழ்க்கையில் மகிழ்ச்சி மன நிம்மதியும் வேண்டுமென்றால் உன்னிடம் என்ன உள்ளதோ அதை வச்சு வாழ கற்றுக்கோ. இன்று இரவுக்குள் நிச்சயமாக நீ மனதில் நினைத்த காரியம் நடக்கப் போகிறது. ஏன்னா இந்த சாயின் அறிவுரையை கேட்டுக்கொண்டது மட்டுமல்லாமல் அதை நிறைவேற்றவும் போகிறாய். என் சொல்படி நடக்கப் போகிறாய். எனவே நிச்சயம் நீ மனதில் நினைத்த காரியம் நடக்கப் போகிறது. ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாயிராம்.